வணக்கம் அண்ட் வெல்கம் டு கே கண்டென்ட் களஞ்சியம் vlogs. ஸோ நம்ம சேனலை ரீசெண்டாக பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும், நம்ம அந்தமான் ஐலாண்டுக்கு வந்து ஒரு ட்ரிப்புக்கு போயிருந்தோம். ஒரு 10 days ஸ்டே பண்ணோம். நம்ம அங்கே பார்த்த விஷயங்கள்லாம் வந்து வீடியோஸாக ஷேர் பண்ணிட்டு வரோம். அந்த வருஷத்தில் இன்னைக்கு அந்தமானோட கேபிட்டல் சிட்டியான போர்ட் பிளேயரில் உள்ள ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். இது வந்து போர்ட் பிளேயர் சிட்டி ஏர்போர்ட்லேருந்து கொஞ்சம் பக்கத்துலேயே தான் இருக்குது. நேவல் மரைன் மியூசியம் சமுத்திரிக்கான்ற இந்த வார்த்தை வந்து சமுத்திரம் கடல் அப்படின்ற ஒரு பொருள்லேருந்து தான் எடுத்தது. இந்த மரைன் மியூசியத்தை வந்து நம்ம இந்தியன் நேவி அவங்களுக்கு கீழே தான் இருக்குது, அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இங்கே வந்து மரைன் அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா கடல் சார்ந்த பல விஷயங்கள் வந்து இந்த மியூசியத்தில் வச்சுருக்காங்க. இங்கே உள்ள என்ட்ரானுமே வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு ப்ளூ வேலோட எலும்புக்கூடு வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. அந்த ப்ளூ வேல் எங்கேருந்து எடுத்தாங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசாக இருக்குது ப்ளூ வேலு. 8 யானைக்கு சமமாக இருக்குன்னு அந்த போர்டில் போட்டிருந்தாங்க. ஒரு யானை எவ்வளோ பெருசாக இருக்குது, 8 யானைன்னா ரொம்ப பெருசு தான். 30 km/h ஸ்விம் பண்ணுமா, சரியான வேகம் தான். மியூசியத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறதுக்கு. பழங்குடிகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். கடல் வாழ் உயிரினங்கள், பழங்குடியோட வாழ்க்கை முறை, அதுக்கப்புறம் அவங்களோட கலாச்சாரம், அந்தமான் மக்களோட வாழ்க்கை முறை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இங்கே உள்ள பொருட்கள் நம்மளுக்கு வந்து சொல்லுது. ஸோ நிக்கோபாரி அட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே 5 ரூம் இருக்குது. மொதல் ரூமில் வந்து பார்த்தோம்னா வந்து ஷெல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க டிஸ்பிளேக்கு. ஸோ வந்து நம்ம என்னதான் வந்து நம்ம நிறையா வந்து ஆராய்ச்சி பண்ணுறோம், நிலத்துலேயும் வானத்துலேயும் தான் நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணுறோம். ஆனால் கடலுக்கடியில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுறது கம்மி தான். இன்னும் நிறைய விஷயங்கள் கடலுக்கடியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே கடலுக்குள்ள கண்டுபிடிச்ச விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த மியூசியத்தில் நீங்கள் வந்து ஒரு 2 to 3 hours ஸ்பெண்ட் பண்ணலாம், கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்தமானுக்கு எத்தனை நாள் வந்து ட்ரிப் பிளான் பண்ணாலுமே வந்து 1 day வந்து நீங்கள் போர்ட் பிளேயர் லோக்கல்ஸில் வந்து சுற்றி பார்க்குற மாதிரி பிளான் பண்ணுங்கள். அப்படி பார்க்கும்போது வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். அதுக்கப்புறமா வந்து இன்னும் ஒரு சில இடங்கள் இருக்குது. சில்லார் ஜெயில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இதுக்கு காலையில் வந்துட்டு நீங்கள் சில்லார் ஜெயிலுக்கு ஈவினிங் கூட போகலாம். அங்கே லைட் ஷோ இருக்கும் சில்லார் ஜெயிலில். ஸோ இந்த மியூசியத்தோட டைமிங்ஸ் வந்து பார்த்தோம்னா வந்து டியூஸ்டேலேருந்து சண்டே வரைக்கும் இருக்குது. 9 o'clockலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும். இங்கே என்ட்ரி டிக்கெட் வந்து ஒரு அடல்ட்டுக்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸுக்கு வந்து 5 வயசு வரைக்கும் ஃப்ரீயாக அலோவ் பண்ணுறாங்க. 5 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் உள்ள கிட்ஸுக்கு 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே உள்ள எல்லா ரூம்ஸுமே வந்து ஏர் கண்டிஷன் ரூம்ஸ் தான். ஸோ வந்து நல்ல சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ கோரல்ஸ்லாம் நம்ம வந்து லைவாகவே வந்து நம்ம கிளாஸ் பாட்டம் போட்டில் போய் பார்த்தோம். ஜாலிபை ஐலாண்டுன்னு ஒரு இடத்துக்கு போனோம். ஸோ அந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. யாராவது பார்க்கலன்னா நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்தமான் சீரிஸ் பிளேலிஸ்ட்டுன்னு இருக்குது, நீங்கள் அதுலேயும் போய் பார்க்கலாம். இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து மெயின் சிட்டியில் இருக்கிறதுனால வந்து நீங்கள் ரோட்வேஸ்லேயே வரலாம். இப்போ நீங்கள் மற்ற ஐலாண்டுக்கு போகணுன்னா தான் வந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகவே 1 day ஆகும். ஆனால் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் போட்டில் போகணும். இதுக்கு வந்து நீங்கள் பஸ்ஸோ இல்லை கேப்லேயோ நீங்கள் புக் பண்ணி வந்துடலாம். ஒவ்வொரு கோரல்ஸும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது. மஷ்ரூம் ஷேப்பில், ஆர்கன் பைப் கோரல், அது என்ன டைப் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. அண்ட் வந்து அது பற்றியான சில இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இந்த டவுட் இருந்துச்சு, கோரல்ஸ் வந்து அனிமல்ஸா ராக்ஸான்னு. அதுக்கு வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வந்து கோரல்ஸ் வந்து அனிமல்ஸ் மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க, ஹிந்திலேயும் அங்கங்கே இருக்குது. ஸோ இங்கிலீஷில் கொடுத்ததுனால வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் படித்து பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு குளோபல் லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது எல்லா விஷயங்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் தொடாமல் பார்க்க சொல்கிறாங்க. தொட்டால் வந்து அது ஏதாவது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தொடாமல் பார்க்க சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆமையோட ஓடு வச்சுருக்காங்க. இப்போ வந்து ரீசெண்டாக நியூஸ்லலாம் நிறைய பேர் பார்த்துருப்போம். நிறைய கடல் ஆமைகள் வந்து சென்னை கரை
ஒதுங்குது. ஸோ கடல் உயிரினங்களுக்கு வந்து ஒரு ஆபத்து இருக்கு. இந்த மியூசியமை வந்து டிசைன் பண்ணதே வந்து கடல் உயிரினங்கள் பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான். ஸோ நம்ம எல்லா எக்கோசிஸ்டத்தையும் பார்க்கணும். மரைன் எக்கோசிஸ்டமாக இருக்கட்டும், நிலத்தில் உள்ள உயிரினங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கணும். மேங்கோ ஷேப்பில் ஒரு ஷெல் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரூம் பார்த்தாச்சு. அடுத்த ரூம் வந்து நம்ம ஆதிவாசிகள் பற்றி அவங்களோட வாழ்க்கை முறையை வந்து பிரதிபலிக்கும் விதமாக வந்து அங்கங்கே செவத்தில் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பல தீவுகள் சேர்ந்து ஒரு கூட்டம் தான் வந்து அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். நம்ம ஐலாண்ட்ஸ் ப்ளூரலில் தான் சொல்லுவோம். ஸோ பல தீவுகளில் பல பழங்குடியினர்கள் முன்னாடி வாழ்ந்துருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு நாட்டிலேருந்து வந்து இங்கே வந்து ஆக்கிரமித்து அவங்க அப்புறம் குடியேறினாங்க. இந்த பழங்குடியினர்கள் வந்து ரொம்ப இப்போ குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு சொல்கிறாங்களா, அந்த டைமில் உள்ள பழங்குடியினர்கள் ஆதிக்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னும் வந்து வெளி உலக தொடர்பே இல்லாத பல பழங்குடியினர்களும் இருக்காங்க. சென்டினல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இன்னொரு பழங்குடியினர் ஜரவா, அவங்க இப்போ கொஞ்சம் மக்களாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கங்கே ஸ்கூல்ஸ்லாம் படிக்கிறதா சொல்கிறாங்க. இன்னும் பல பழங்குடிகள் இருக்குது. அவங்களோட வாழ்க்கை முறையை சொல்கிற மாதிரி இங்கே நிறைய பெயிண்டிங்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே ஸோ நம்ம 2 ரூம் பார்த்து அடுத்து 3வது அறைக்கு வந்திருக்கோம். இந்த அறையில் வந்து இந்து சமவெளி நாகரிகத்தை வந்து ஒரு மாடலாக வச்சுருக்காங்க. இங்கே வந்து பல நாகரிகங்கள், அப்புறம் கடற்பயணம், அதுக்கப்புறமா வந்து கப்பல்லாம் எப்படி ஒவ்வொரு காலத்துலையுமே வந்து டெவலப் ஆச்சுன்றதெல்லாம் இந்த ரூமில் இருக்குது. அந்த காலத்தில் நாணயங்கள், அந்த காலத்தில் கடற்போர், கடற்பயணம், கடல் வணிகம் இதெல்லாம் இங்கே இருக்குது. அந்த காலத்துலலாம் ஃப்ளைட்டு அதெல்லாம் இல்லை, எல்லாமே கப்பலில் தான் போவாங்க ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு. அப்படி போய் தான் வந்து சி ரூட்லாம் கண்டுபிடிப்பாங்க. வாஸ்கோ ட காமாலாம் நம்ம நாட்டுக்கு அப்படி தான் வந்தார். இங்கே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து பொறுமையாக படித்து பார்க்கலாம். ஒரு 2 to 3 hours நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா பல விஷயங்கள், பல துறைகள் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். கப்பல் துறை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து எவல்யூஷன் ஆஃப் ஷிப் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு செஞ்சுரினே எப்படி கப்பல் இருந்துச்சுன்னு ஒரு ஷிப்போட டைம் ட்ராவலே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ 2022 வரைக்கும் போட்டிருக்காங்க ஐஎன்எஸ் விக்ராந்த். அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படி இருந்துச்சுன்னு எவல்யூஷன் ஆஃப் இந்தியன் ஷிப் அப்படின்னு. ஸோ இது வந்து நிக்கோபார் மக்களும் அவங்களோட போட்டும் இருக்குது. அதுக்கப்புறமா நிறைய வந்து அந்த செவத்தில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹிஸ்ட்ரி, வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொல்லியல் பொருட்கள் பற்றி அவங்க ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்ச பொருட்களும் நிறைய வந்து வச்சுருக்காங்க. ராயல் இண்டியன் நேவி எல்லாம் இங்கிலாந்துக்காரங்க நம்ம நாட்டுக்குள்ள இப்படி கடல் வழியாக வந்து ட்ரேடுன்னு வந்து எப்படி நம்மளை வந்து 200-300 வருஷம் ஆண்டாங்க, அந்த கதை எல்லாமே இங்கே இருக்குது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனினா இதெல்லாம் நம்ம சோஷியல் புக்ஸு, ஸ்கூல் புக்ஸில் படிச்சிருப்போம். அதே விஷயங்கள் இங்கே இருக்குது. ஆனால் சில மாடல்ஸோடையும் வந்து பார்க்கும்போது வந்து இன்னும் நல்லா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புரியும். அப்புறம் கடல் பயணத்தில் சிறந்து விளங்கின நிறைய மன்னர்கள் பற்றியும் இங்கே கொடுத்துருந்தாங்க. சத்ரபதி சிவாஜி பற்றிலாம் டீட்டெயில்ஸ் இருக்குது. எல்லாமே நார்த்தில் தான் இருக்குது. தமிழ் ஆட்கள் யாருமே இல்லையான்னு பார்த்தோம்னா வந்து நானும் தேடி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் ஒருத்தர் என் கண்ணில் தென்பட்டார். நம்ம ராஜேந்திர சோழா, கடாரம் கொண்டான்லாம் சொல்லுவாங்க அவரை. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கடற்பயணத்தில் எத்தனையோ ஊர் அப்படி பிடிச்சாரு சத்ரபதி சிவாஜி. நிறைய மக்கள் எமினன்ட் மேரிடைம் பர்சனாலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து கடற்பயணத்தில் சிறந்து விளங்கினவங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் உள்ளவங்கள வந்து இங்கே ஒரே இடத்துல வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஆர்மியில் மிலிட்ரி அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பரமித் சக்கரானா என்னன்னு. ஐஎன்எஸ் விக்ராந்த் ஷிப்போட சின்ன மாடல் வச்சுருந்தாங்க. ஒரு போர் கப்பல்.
ஒரு நாட்டுக்கு எல்லா படையும் முக்கியம்தான். கடல் படை, கப்பல் படை, விமானப்படை எல்லாமே முக்கியம்தான். இப்போ வந்து நம்ம அடுத்ததாக வந்து இங்கேயே ஒரு மினி அக்வாரியம் வச்சுருக்காங்க. ஒரு 5 ரூம் கிட்ட இருந்துச்சு. நம்ம இப்போ ஒரு 3-4 ரூம் கிட்ட பார்த்துட்டோம். அந்தமான் ஸ்னேக்ஸ்னாலே பயமாக தான் இருக்குது. ஆனால் ஒரு ஜாரில் தான் இருக்குது. லாப்ஸ்டர் இதெல்லாம் வச்சுருக்காங்க. கோல்டு ஃபிஷ் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்க. கேம் ஃபிஷ்ன்றாங்க. என்ன கேம்? ஏதாவது கேம் விளையாடுமா இது? இது நாங்கள் பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ஒரு ஜீப்ராவும் ஃபிஷ்ஷும் கலந்த மாதிரி இருக்குது. வெரியா பிளாக்கும் ஒயிட்டும். இயற்கையில் எவ்வளோ அழகான கிரியேச்சர்ஸ்லாம் இருக்குன்னு இங்கே தான் வந்து பார்த்தா தான் தெரியுது. கடலுக்கு அடியிலையும் நிறைய கிரியேச்சர்ஸ். நான் ஸ்கூபா டைவிங் ட்ரை பண்ணலாம். அந்தமானில் ஃபேமஸே ஸ்கூபா டைவிங் தான். ஸோ நீங்கள் எனக்கு வந்து கொஞ்சம் பயம் தண்ணிக்கடியில். ஸோ அதெல்லாம் வந்து இப்படி அது தண்ணிக்கடியில் உள்ளதெல்லாம் மேலே எடுத்து இந்த மியூசியத்தில் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா ஸ்கூபா டைவிங் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அந்தமானில். இங்கே வெளியே வந்து பார்த்தோம்னா வந்து நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க. ஒரு ஃபவுண்டென்னு அழகாக இருந்துச்சு. செல்ஃபி பாயிண்ட்னு அவங்களே வந்து ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க செல்ஃபிஸ்லாம் எடுக்கிறதுக்கு. ஸோ நம்ம இந்த மியூசியத்தை ஃபுல்லாகவே சுற்றி காமிச்சாச்சு உங்களுக்கு. ஸோ 50 ரூபா கொடுத்து இந்த இடத்த பார்த்தது ஒர்த்து தான். நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம நாலேஜ் கிடச்சிச்சு. இந்த இடத்த வந்து கவர்மெண்ட் டிசைன் பண்ணதே வந்து கடல் வாழ் உயிரினங்கள், அப்புறம் வந்து அதோட ஓசன் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு அதை பற்றியான ஒரு விழிப்புணர்வை கொடுக்கறதுக்கு தான் வந்து டிசைன் பண்ணாங்க. இந்த இடத்துல வரும்போது நீங்கள் வந்து இந்த இடத்த முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.